வணக்கம் நண்பா. நாம் ஒருவருக்கு ஒருவர் மரியாதையுடன் நடத்தி கொள்ளும் போதுதான் நமது வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். நமது வாழ்க்கையின் பல கதவுகளை பணிவுதான் திறக்கும். பல உள்ளங்களை நம்மிடம் சேர்க்கும் சக்தி அன்பு ஒன்றிற்கே உள்ளது. உன் நிலை உயரும் போது கூடவே பணிவும் உயர்ந்தால்தான் உனக்கு மதிப்பு அதிகரிக்கும். ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யும் ஊழியர்கள் அனைவரும் நிறுவனத்தின் பொதுவான இலக்குக்காக உழைக்கும் போதுதான் அந்த நிறுவனம் வெற்றி பெறும், லாபம் பெறும். அதேபோல்தான் ஒரு குடும்பத்தில் வாழும் மனிதர்கள் தனக்கென ஒரு பொதுவான வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்து அதை அனைவரும் பின்பற்றினால்தான் அந்த குடும்பம் மகிழ்ச்சியை காண முடியும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில் பயணித்தால் அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. உங்கள் மனதில் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். உங்களை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை மேம்படுத்திக் கொள்ளும், உறவுகளை வளர்க்கும், செல்வத்தை பெருக்கும் எண்ணங்களை உங்கள் மனதில் உருவாக்குங்கள். அதற்காக உழைக்கத் தொடங்குங்கள். நீங்கள் விரும்பும் மனிதனாக நீங்கள் மாறத் தொடங்குவீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். உங்களை சுற்றி நீங்கள் நினைக்கும் விஷயம் நடக்காவிட்டால் உங்களை நீங்களே வருத்திக் கொள்ளாதீர்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது நிச்சயம் வந்து சேரும். நழுவிய வாய்ப்பு இன்னும் சிறப்பான வாய்ப்பாக மீண்டும் வந்து சேரும். அதுவரை உங்களை நீங்களே குறைத்து எடை போடாமல் முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் வெற்றி நிச்சயம். உங்கள் வழிகளை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் வழிகளை மற்றவர்கள் புரிந்து கொள்ள சிறந்த வழி என்ன தெரியுமா? அவர்கள் வழிகளை முதலில் நீங்கள் புரிந்து கொள்வதுதான். அதன் பெயர்தான் அன்பு. ஒருவர் கஷ்டமான சூழலில் இருக்கும் போது உன் கண்களில் நீர் வருவதற்கு பெயர்தான் அன்பு. நீ ஒருவர் மீது அன்பு செலுத்தினால் அந்த ஒருவர் மீண்டும் உன் மீது அன்பு செலுத்துவார். உன் வழிகளை புரிந்து உனக்கு வேண்டிய உதவிகளை செய்வார்கள். வாழ்க்கையில் பிரச்சனைகள் அனைவருக்கும் உண்டு. அதை வெறும் பிரச்சனைகளாக பார்க்காமல் நம்மை உயர்த்த வரும் சவால்களாக பார்க்க தொடங்க வேண்டும். இன்றைய சவால்களை நீங்கள் திறமையாக மனவலிமையோடு எதிர்கொண்டால் நாளை உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். வாழ்க்கையில் பிரச்சனைகளை கண்டு அப்படியே நிற்காமல் தொடர்ந்து தடைகளை எதிர்த்து செல்லும் நதி போல் ஓடிக்கொண்டே இரு. வெற்றி நிச்சயம். வாழ்க்கையில் வெற்றி என்பது சற்று நேரம் முயற்சித்துவிட்டு சோர்வாக இருக்கிறது என்று முயற்சியை கைவிடுபவர்களுக்கு கிடைப்பதில்லை. கடைசி வரை முயற்சிக்கும் மனிதனுக்கே வெற்றி கிடைக்கிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான உயர்ந்த இடத்தை எப்படி உருவாக்குவது என்று சிந்தித்து செயல்படுங்கள். அப்படி செயல்பட்டால் நீங்களும் சாதனையாளராக மாறலாம். சிறந்த தலைவர்களிடம் திறமைகளை விட ஆர்வம்தான் அதிகம் இருக்கும். அவர்கள் எதற்கும் தயாராக இருப்பார்கள். ஆர்வம் இருந்தால் எந்த ஒரு திறமையையும் வளர்த்து கொள்ள முடியும். ஆர்வமே அந்த முயற்சியை தொடர்ந்து செய்து வெற்றி பெற உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். பணத்தினால் ஒருவரிடம் இருந்து மரியாதையை பெற முடியாது. அப்படியே பெற்றாலும் அது போலியானது. பணம் இல்லாத போது உன்னை எவரும் மதிக்க மாட்டார்கள். ஆனால் நீ ஒருவருக்கு மரியாதை கொடுத்து அவர் மீது அன்பு செலுத்தினால் உனக்கும் மீண்டும் அவ்வாறே அன்பு செலுத்தும், மரியாதையுடன் நடத்தும் மனிதர்கள் உன்னை சுற்றி இருப்பார்கள். உன்னிடம் பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த உறவுகளே உன்னுடன் கடைசி வரை துணை நிற்பார்கள். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் உன்னை வளர்க்கும் விஷயத்தில் உங்கள் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் செலுத்த வேண்டும். உங்களை அழிக்கும் விஷயங்களை தவிர்த்துவிட வேண்டும். நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகளே ஒரு மனிதனின் வாழ்க்கையை மகிழ்ச்சி நிறைந்ததாக மாற்றுகிறது. வாழ்க்கையில் முயற்சியை விட முக்கியமானது நம்பிக்கைதான். நம்பிக்கை இருக்கும் விஷயத்தில் நீங்கள் செயல்படும் போதே உங்கள் சக்தியும் அதிகரித்து காணப்படும். எனவே செய்யும் முயற்சியை முழு நம்பிக்கையோடு செய்தால் நீங்கள் நினைத்த இலக்கை அடைந்து கொள்ளலாம். ஒரு மனிதருக்கு பயம் என்பது அவனுக்கு மாபெரும் பலவீனம். அது அவனுக்குள் எவ்வளவு திறமை இருந்தாலும் அதை வெளிப்படுத்த முடியாமல் அவனை தடுக்கிறது. பயத்தை கடந்து வந்தால்தான் மனதில் வலிமை பிறக்கும். பயத்தை துரத்தினால்தான் வாழ்க்கையில் பெரிதாய் பல இலக்குகளை அடைய முடியும். உங்கள் திறமைகளை மற்றவர்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் விதமாக பயன்படுத்த வேண்டும். அப்படி செய்தால் இந்த உலகம் உங்களை வணங்கும். சுயநலமான மனிதர்களை மற்ற மனிதர்கள் எளிதில் மறந்து விடுவார்கள். ஆனால் பொதுநலமாக வாழ்ந்த மனிதர்களையே காலம் கடந்து நிற்கும் ஆற்றல் உண்டு. அவர்களையே இந்த உலகம் போற்றி வணங்கும். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு நிச்சயம் உண்டு. ஒரு பிரச்சனை ஏற்பட்டதும் அவ்வளவுதான் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று எண்ணாமல் தீர்வுகளை நோக்கி சிந்திக்கத் தொடங்குங்கள். வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் மனிதர்களே வெற்றியாளர்களாக மாறுகிறார்கள். நீங்கள் உங்களை பற்றி மற்றவர்களிடம் புகழ்ந்து பேசுவதாலும் உயர்த்தி கூறுவதாலும் மற்றவர்கள் உங்களை மதிக்கப் போவதில்லை.
மாறாக அவர்கள் உங்களை வெறுக்கத் தொடங்குவார்கள். ஆனால் உங்கள் பேச்சை குறைத்து செயலில் கவனம் செலுத்தினால் நீங்கள் அடையும் வெற்றி என்பது உங்கள் பேச்சை விட சத்தமாக இந்த உலகிற்கு உரைக்கும் நீ வெற்றியாளர் என்று. மனிதர்கள் தன்னை மற்றவர்கள் பாராட்ட வேண்டும், அந்த நிலைக்கு உயர வேண்டும் என்று நினைக்கிறார்கள், அதற்காக இயங்குகிறார்கள். ஆனால் உண்மையில் உங்களை வளர்த்து கொண்டால் மட்டும் போதும். புகழும் பாராட்டும் உன்னை தேடி வரும், நீ அதை தேடிச் செல்ல தேவையில்லை. இந்த உலகில் சாத்தியமில்லை என்று நினைத்த பல விஷயங்கள் ஒரு மனிதன் செய்து காட்டுகிறான். அதற்கான ஆழமான காரணம் என்ன தெரியுமா? அதுதான் முடியும் என்ற நம்பிக்கை. நம்பிக்கை உன்னிடம் இருந்தால் உன் இலக்கு எவ்வளவு உயரமாக அடைய முடியாத உயரத்தில் இருந்தாலும் உன்னை விடாமுயற்சியோடு உழைக்கச் செய்து நீ நினைத்த உயர்ந்த வெற்றியை அடையச் செய்யும். மனிதர்களை முதல் பார்வையிலேயே மதிப்பிட்டு விடாதீர்கள். ஒரு புத்தகத்தை அதன் அட்டையை வைத்து மதிப்பிடக்கூடாது. அதை முழுவதும் படித்தால்தான் அது கூறுவது என்ன என்று புரியும், உன் அறிவு வளரும். அதேபோல் மனிதனை அவன் உருவத்தை வைத்து மதிப்பிடக்கூடாது, அவன் செய்யும் செயல்களை வைத்தே மதிப்பிட வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் சிறந்த மனிதர்கள்தான். சிந்தனை திறனே ஒரு மனிதனை இன்னொரு மனிதனிடம் இருந்து மாறுபடுத்துகிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனை இருக்கும். ஒரு விஷயத்தை காட்சிப்படுத்தி பார்ப்பது என்பது மிகவும் சக்தி வாய்ந்த விஷயம். உங்கள் மனதில் உங்கள் எதிர்காலம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று காட்சிப்படுத்தி அதை முழுமையாக நம்பினால் உன் வாழ்க்கை அவ்வாறே மாறும். எண்ணம் போல்தான் வாழ்க்கை. நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.